வணக்கங்க. இன்னைக்கு வந்து நான் அந்த லே ஆஃப் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா ஐடி எம்ப்ளாயீஸ் பற்றி, அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 ஜனவரி 20 வந்து நம்ம பிரசிடென்ட் யூஎஸ் பிரசிடெண்ட்டாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதை பொறுப்பேற்றுக்கிட்டாரு. ஜோ பைடன் போனதுக்கப்புறம் அவர் வந்த பிறகு பொறுப்பேற்ற உடனே வந்து அதாவது என்ஆர்ஐ எல்லாரையுமே வந்து நாங்கள் வந்து திருப்பி அனுப்பிடுவோம், அமெரிக்காவில் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு. H1B விசா இருக்கணும்னா அதுக்கெல்லாம் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் வந்து அங்கே 2 குழந்தைங்கள்லாம் இருக்குது அப்படின்னா வந்து அதில் யாராவது ஒருத்தர் வந்து அமெரிக்கனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ வந்து February 19க்குள்ளே பிறக்கிற குழந்தைங்க தான் வந்து உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர். அதனால் இப்போது கரண்ட்டாக ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து அந்த செக்ஷன் படி அதாவது சர்ஜரி பண்ணி இந்த குழந்தைங்கள வந்து வெளியில் ஆப்ரேட் பண்ணி எடுக்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அது வந்து நம்மளுக்கு டியூ டேட் நெருங்குற நேரம் இல்லையா, டியூ டேட் டைம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. இப்போ டியூ டேட்டுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நாட்கள் முன்னாடியே வந்து அந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா வந்து ப்ரீமெச்சூர்டாக ஆகிடும். இல்லைனா குழந்தைங்களுக்கு ஏதாவது டிசேபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்காக வந்து இது பண்ணுறாங்க. இதை அப்புறம் வந்து இன்னொரு இது வந்து ஐடி எம்ப்ளாயீஸை வந்து நிறைய வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஓவராலாக இந்தியாவில் மட்டும் வந்து 3000 எம்ப்ளாயீஸை வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதாவது வித்தவுட் ப்ரையர் நோட்டீஸ், அதாவது முன்னாடியே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்காம வந்து அவங்க வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது சாட்டர்டே வந்து ஏதோ அவங்களுக்கு தெரியாமல் வீக்கெண்டில் வந்து இமெயில் போட்டிருக்காங்க. மண்டே அன்னைக்கு அவங்க ஆஃபீஸ் போய் பார்த்தப்போ அவங்களுக்கு வந்து வேலை இல்லை போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். இதனால் வந்து அங்கே கோயம்புத்தூர்லலாம் பயங்கர பரபரப்பாக இருக்குது. இதுவும் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்துருந்துச்சு. அது வந்து பயங்கர பரபரப்பாக இருக்குது. அவங்க மக்கள் வந்து ரொம்ப ஷாக்காக இருக்காங்க. ஏன்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன குழந்தைங்களாம் இருக்கும், ஃபேமிலி இருப்பாங்க, இஎம்ஐ கட்டணும், அப்புறம் வந்து ரெண்ட்டு அது இதுன்னு எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சேல்ரி வேணும், அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து 2 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி போய் சாந்தி அப்படிங்கிறவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அவங்க வந்து இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் அதுங்க அவங்கக்கிட்ட சிஇஓட்ட பேசிட்டு நாங்கள் உங்களுக்கு எல்லாமே பண்ணித்தரோங்கிற மாதிரி பேசியிருக்காங்களாம். இப்போ வந்து இவங்களை சடனாக வந்து ஒரே நேரத்தில் எல்லா எம்ப்ளாயீஸையும் டெர்மினேட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு கேட்டதுக்கு இவங்க வந்து ஒர்க் பிளேஸில் வந்து இல்லை அவங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்களாம். அதில் வந்து ஒருத்தர் வந்து லே ஆஃப் ஆன ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்காரு அது உண்மை கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதை எம்ப்ளாயீஸ் எல்லாருமே கோயம்புத்தூரில் வந்து மனு எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரின்னு கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி எங்களுக்கு சேலரியை வந்து கொடுக்கணும், கிராஜுவிட்டி எல்லாத்தையும் வந்து கொடுக்கணும்னு. அப்புறம் வந்து இவங்க ஒர்க் பிளேஸில் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னதுனால எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் சரியாக கொடுக்கலன்னு அடுத்த வேலை கிடைக்காதுங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது திரும்பி இனி கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன ஏது அப்படிங்கிறது தெரிய வரும். இது மாதிரிலாம் இருக்கிறத வந்து அந்த குழந்தைகள் விஷயமும் வந்து அந்த குழந்தைங்களை பாதிக்கும். இதுவுமே வந்து இந்த சடனாக வந்து இந்த லே ஆஃப்லாம் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தும், டிப்ரெஷனில் கொண்டு போய் விடும். இது இவங்களுக்கு சரியான நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிச்சுக்கிறோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், click the all option and tap the bell icon. Thank you.